வனிதா விஜயகுமாருக்கு டிசைனா பிரச்சனை. போலீஸுக்கு போன புகார் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? விஜயகுமாரோட பொண்ணுங்கள்ல ஒருத்தங்க தான் வனிதா. இவங்க சினிமாவுல ஹீரோயினா சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நடிக்கிறப்போ அவங்களுக்கு வந்த பிரபலியத்த விடவும், அவங்க பெர்சனல் வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள் அவங்கள லைம் லைட்ல தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கு. முதல்ல கல்யாண சர்ச்சைய சந்திச்சவங்க, அடுத்ததா பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டு பிரபலமானாங்க. இப்போ மிஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற படத்த இயக்கி நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவோட மூத்த நடிகர்கள்ல ஒருத்தரான விஜயகுமாருக்கு மொத்தமா 2 மனைவிகள். 2 மனைவிகள்ல நடிகை மஞ்சுளா 2வது மனைவி. அவங்களுக்கு பொறந்தவங்க தான் வனிதா. விஜய் கூட சந்திரலேகா படத்துல நடிச்ச வனிதா, அதுக்கு பின்னாடி சில படங்கள்ல நடிச்சாங்க. ஆனா அவங்களால தொடர்ந்து சினிமாவுல நிலைச்சு நிக்க முடியல. சூழல் இப்படி இருக்க, ஆகாஷ் அப்படிங்கிறவர முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாரு. வனிதாவோட பையன் பிரபு சாலமன் இயக்கத்துல இப்போ ஒரு படத்துல நடிச்சிட்டு வராரு. முதல் கல்யாண வாழ்க்கை கசந்ததன் காரணமா, அந்த வாழ்க்கையில இருந்து வெளிய வந்துட்டாங்க வனிதா. அடுத்ததா இன்னொரு கல்யாணத்த பண்ணிக்கிட்டு அவங்க அதுல இருந்தும் வெளிய வந்துட்டாங்க. 2 கல்யாண முறிவுக்கு பின்னாடி நடன இயக்குனர் ராபர்ட் மாஸ்டர் கூட டேட்டிங்ல இருந்தாங்க. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப தூரம் பயணிக்காத சூழல்ல, கடைசியா பீட்டர் அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதுல இருந்தும் வெளிய வந்துட்டாங்க. சூழல் இப்படி இருக்க தன்னோட அப்பா விஜயகுமார் கூட வனிதாவுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அந்த பிரச்சனைக்கு சொத்து தான் காரணம் அப்படின்னு ஒரு தரப்பினரும், வனிதாவோட கல்யாண சர்ச்சைகள் தான் காரணம் அப்படின்னு இன்னொரு தரப்பினரும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் வனிதாவ விஜயகுமாரும் அவரோட குடும்பத்தினரும் தொடர்ந்து ஒதுக்கி வச்சுதான் இருக்காங்க. இவங்களுக்குள்ளான பிரச்சனை பல தடவை பூதாகரமாகி கோடம்பாக்கத்தோட தலைப்பு செய்தியா வந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழல்ல பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டாங்க வனிதா. நிகழ்ச்சியில இருந்து பாதிலேயே எலிமினேட் ஆன அவங்க அநீதி படத்துல நடிச்சாங்க. இப்போ மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற படத்தை இயக்கி நடிச்சிருக்காங்க. இதுல அவங்களுக்கு ஜோடியா அவங்களோட முன்னாள் காதலர் ராபர்ட் மாஸ்டர் நடிச்சிருக்காரு. படத்த வனிதாவோட பொண்ணும், பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களுமான ஜோவிகா தயாரிச்சிருக்காங்க. படத்துல இருந்து ஒரு சிங்கிள் சமீபத்துல தான் வெளியாச்சு. இந்த நிலையில சேட்டலைட் உரிமைக்காக 40 கோடி ரூபாய்க்கான காசோலைய கொடுத்து வனிதா தன்னை ஏமாத்திட்டதா தன்ராஜ் அப்படிங்கிறவரு காவல்துறையில புகார் குடுத்திருக்காரு. இத தொடர்ந்து வனிதாவோ, தன்ராஜ் அப்படிங்கிறவரு யார் அப்படின்னு எனக்கு தெரியாது. என்னோட கையெழுத்த அவரு போலியா பயன்படுத்தி வழக்கு தொடர்ந்திருக்காரு அப்படின்னு புகார் குடுத்திருக்காங்க. இந்த விவகாரத்த பார்த்த ரசிகர்களோ, வனிதாவுக்கு மட்டும் எப்படி டிசைனா இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.